மன்சூர் அவர்களின் மகள் பல்சினா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்களுக்கு மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மார்க்கப்பணியில் வசதுர் ரஹ்மான். நான் இந்த தலைப்பை பார்த்தவுடன் எனது உள்ளத்தில் தோன்றியது நமது மதரசாவின் ஆண்டு 32, எனது வயதோ 11. இருப்பினும் மார்க்கம் பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில் நான் பரிமாறிக் கொள்கிறேன். நமது ஊரை பொறுத்தவரை அன்று முதல் இன்று வரை மார்க்கம் என்பது வீட்டில் மாட்டப்பட்ட போட்டோ காப்பி தான். மார்க்கத்திற்கு புறமான கதம் ஃபாத்திஹா ஓதுவது, மௌலூது ஓதுவது, 3ஆம் நாள் ஃபாத்திஹா, 7ஆம் நாள் ஃபாத்திஹா, 40ஆம் நாள் ஃபாத்திஹா, நெருப்பு செலவாத்து, கந்தூரில் சிலம்பாட்டம், குஸ்தாட்டம் ஆடுவது தான் மார்க்கம் என்ற பெயரில் நடைபெறக்கூடிய சில செயல்பாடுகள். இது இன்றல்ல, நமது மதரசா ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இது போலதான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் நமது ஊரை சேர்ந்த சில சகோதரர்களுக்கு ஏற்பட்ட சீரிய சிந்தனை, இந்த கொள்கையை நன்கு புரிந்து பிறருக்கும் புரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்றே அழைப்பு பணியை தொடங்கினார்கள். இதன் காரணமாக நமது ஊரில் அழைப்பு பணியை மேற்கொண்டவர்களையும் ஏற்றுக்கொண்டவர்களையும் பல்வேறு தொல்லைகள், கஷ்டங்கள் என அவர்களுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்தது. கொண்ட கொள்கையை சற்றும் மனம் தரவாமல் கொள்கை பிடிப்போடு இருந்து வந்த அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் அழைப்பு பணி சகோதரர் அப்துல் மஜீத் உமரி போன்ற பல்வேறு மார்க்க பிரச்சாரங்களால் நடைபெற்றது. அதன் பின்புதான் செப்டம்பர் 12ஆம் தேதி 1993ஆம் ஆண்டு இந்த பள்ளி திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரையிலும் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும், நாமும் நமது சந்ததிகளும் மார்க்கத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அவைகளை பற்றி தெரிந்து கொள்வோமா? ஆரம்ப காலம் முதல் தினசரி காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பின் திருக்குர்ஆன் அர்த்தத்துடன் வாசித்தல், தினமும் மாலை மாணவ மாணவிகளுக்கான மக்தப் மதரசா, அதில் குர்ஆன் ஓதுதல், சூரா மற்றும் ஹதீஸ் மனனம் செய்தல், எழுத்து பயிற்சி, தொழுகை பதிவேடு போன்ற செயல்பாடுகளை செய்து வருகின்றனர். மேலும் மாணவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவதற்கு தமது வழிமார்பு முட்டுகிறார்கள். இதற்கு இவை எல்லாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இஷா வரை பெண்கள் குர்ஆன் வகுப்பு நடைபெறுகிறது. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அசருக்கு பின் மஹ்ரிப் வரை பெண்கள் பயான் நடைபெறுகிறது. இதை போன்று வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இஷா தொழுகைக்கு பின் ஆண்கள் பயான் நடைபெறுகிறது. அது மேலும் பெண்கள் தாவா குழுவினர் மாதத்தில் 2வது வியாழக்கிழமை நோயாளிகளை சென்று நலம் விசாரித்து வருகின்றனர். இதை போன்று ஆண்கள் தாவா குழுவினர் மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை நோயாளிகளை சென்று நலம் விசாரித்து வருகின்றனர். அது மட்டுமா, படிக்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு இலவச கல்வி உதவி தொகை வழங்குதல், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல், படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புக்கான ஆலோசனை வழங்குதல், இவை எல்லாத்தையும் REIT என்ற அமைப்பின் மூலம் செய்து வருகின்றனர். மக்கள் தங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் பண தேவைக்காக வட்டியில் வீழ்ந்துடுவதை தடுப்பதற்காக நமது நிர்வாக கமிட்டி POR பேங்க் ஆஃப் ரஹ்மான் என்ற திட்டத்தின் மூலம் வட்டி இல்லா கடன் வழங்கி மக்களை நரக வேலியில் இருந்து காப்பாற்ற உதவுகிறது. மேலும் கடந்த வருட டிசம்பர் மாதம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, உடை ஆகியவற்றை பள்ளியிலே வழங்கி அவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் வரை இங்கே தன்னுடைய ஆதரவு அளித்துள்ளோம். இப்போது கூட வயநாட்டில் ஏற்பட்ட பாதிப்புகளை நேரில் சென்று நம் பள்ளியை சேர்ந்த உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்துள்ளனர். ரமலான் மாதத்தில் கடைசி 10 நாட்களில் ஆண்களும் பெண்களும் விழித்திருந்து அமல் செய்வதற்கு ஆர்வம் கொண்டுகிறார்கள். ஈது பெருநாள் தொழுகைக்கு முன்பு ஏழைகள் பயன்பெறும் வகையில் கூட்டாக சேர்ந்து ஃபித்ரா விநியோகம் செய்து வருகின்றார்கள். ஹஜ் பெருநாளில் கூட்டு குர்பானி கொடுக்கப்படுகிறது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலேயே நமது பள்ளியில் மட்டும்தான் குர்பானி பிராணிகள் கொண்டு வரப்பட்டு அறுக்கப்பட்டு உரிமையாளர்கள் தேவைக்கு போக மீதியுள்ள இறைச்சிகள், தோல்கள் போன்றவை தேவையுள்ளவர்களுக்கு மட்டும் கொண்டு சேர்க்கப்படுகிறது.
பிரச்சாரம் செய்பவராகவும் உள்ளனர். இதற்கெல்லாம் மூலக்காரணியாக இருந்தவர் நமது பள்ளி இமாம் அப்துல் சமத் ஜமாலி அவர்கள் என்று கூறுவதில் எத்தகைய ஐயமும் இல்லை. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, மக்களுக்கு பல்வேறு உலக தேவைகள் மற்றும் வேலைகள் இருந்தாலும் நாம் பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்தி நம்மால் முடிந்த மார்க்க பணிகளை அல்லாஹ்விற்காக மட்டும் செய்ய முற்படுவோம். அப்போதுதான் அல்லாஹ்வின் அரிசி நிழல் பெறும் கூட்டத்தாராக ஆக முடியும். எனவே இத்தகைய